அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியை கம்ப்ளீட் அட்மிஷன் ப்ராசஸ் வீடியோ பண்ணிட்டுருக்கீங்களா? அதில் இந்த ஆஃப்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ்ஸு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேள்விகள் வந்திருக்கு. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கலாம்னு சொல்லி தான். யாரெல்லாம் அட்டன் பண்ணலாம், அட்டன் பண்ணால் என்னென்ன இருக்குது, எப்படி ஃபீஸ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் இதை பார்ப்போம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இது வரைக்கும் பண்ணலைன்னா வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். இந்த ஆஃப்லைன் என்னென்னா நீங்கள் ப்ரெசன்ஸு ஆள் போகணும். அதாவது TNAU ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கே கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறது தான் ஆஃப்லைன் கவுன்சிலிங். ஸோ ஆன்லைனில் நீங்கள் வீட்டில் இருந்தே பண்ணிக்கலாம் இருக்குது, இன்டர்நெட்டில் மூலமாக இருக்குது. இது ஆஃப்லைனில் யாரெல்லாம் எலிஜிபிள் ஆஃப்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறது அப்படின்னு சொன்னிங்கன்னா, அந்த ஸ்பெஷல் கேட்டகரி எல்லாருக்குமே ஆஃப்லைன் தாங்க. அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சரு, அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனு, அந்த NRI, இண்டஸ்ட்ரியல் கோட்டா, ஸோ இந்த அப்புறம் 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, இது எல்லாமே இந்த ஸ்பெஷல் கேட்டகரி எல்லாத்துக்குமே ஆஃப்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ் தான். ஓகேங்களா? ஸோ அடுத்து அதில் சாய்ஸ் ஓகே. இப்போ கவுன்சிலிங் கூப்பிட்டாங்க, நீங்கள் உங்கள் மார்க்கை வச்சுட்டு சீட்டு அலாட் ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, டிகிரி அண்டு காலேஜு சாய்ஸ் ஒன்ஸ் மேட் இஸ் ஃபைனல். அந்த டைமில் ஆஃப்லைன் கவுன்சிலிங் போயிட்டு உங்களுக்கு காலேஜ் கிடச்சிருச்சு, சீட்டு இதுதான் அப்படின்னு சொன்னால் அதுதான் ஃபைனலு. அதுக்கப்புறம் நீங்கள் மாற்ற முடியாது. அது ஒரு முக்கியமான விஷயம், அதை தெரிஞ்சுக்கங்க. ஸ்லைடிங் ஆப்ஷன்ஸ் வில் பி அப்டைன்ட் இன் பேப்பர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்லைடிங் ஆப்ஷன் இருக்குது, அதாவது ப்ரிஃபரன்ஸில் ஸ்லைடிங் ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறது நீங்கள் கவுன்சிலிங் ஹால் போனீங்கன்னா அங்கே தெரிஞ்சுக்கலாம். கரெக்டாக இருக்குது. அடுத்ததாக அண்டு கவுன்சிலிங் ஜாயின் பண்ணிட்டீங்க, ஆனால் எதுவும் நீங்கள் யூ வில் நாட் பி கன்சிடர் ஃபார் ஃபியூச்சர் கவுன்சிலிங் பேஸ் இன் தி அகாடமிக் இயர். சப்போஸ் சீட்டு கிடச்சி நீங்கள் ஜாயின் பண்ணலைன்னா வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்த கவுன்சிலிங் போக முடியாது. அப்படிங்கிறது அது ஒரு ஆப்ஷனு, அது முக்கியமானது. அடுத்து ஆஃப்லைன் கவுன்சிலிங் கூப்பிட்டவங்க எல்லாத்துக்குமே சீட்டு கிடைக்குமா கன்ஃபார்ம்டா அப்படின்னா நோ, அது நோ கேரண்டி. அதான் சொல்லியிருக்காங்க. காலிங் ஃபார் கவுன்சிலிங் டஸ் நாட் கேரண்டி அ சீட்டு. அப்புறம் சார் போக்குவரத்துக்கு எனக்கு செலவு காசு தருவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிச்சயம் கிடையாது. TA அண்டு DA வில் நாட் பி கிவன் ஃபார் அட்டெண்டிங் கவுன்சிலிங். ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. நிறைய பேர் அதை கேட்டிருக்காங்க, ஆப்ஷன்ஸு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அடுத்ததாக ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அங்கே ஆஃப்லைன் கவுன்சிலிங் போகும்பொழுது செலெக்ஷன் ஒன்று, நாட் ஆப்டடு, நாட் காட் சான்ஸு. செலெக்ஷன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சீட்டு அலாட் ஆகிடுச்சு, நீங்கள் காலேஜை சூஸ் பண்ணணும். ஓகேவா? இல்லைன்னு சொன்னால் அந்த காலேஜ் வேணால் அடுத்த காலேஜ் மாத்திரம் அப்படின்னு சொன்னால் பாசிபிலிட்டி இருந்தால் பார்க்கலாம். நாட் ஆப்டட் அப்படின்னு சொன்னால் கேண்டிடேட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, அதாவது சீட் அலாட் ஆகிடுச்சு, நாட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஜாயினிங் அப்படின்றது தான். அவங்களுக்கு ஃபர்தர் கவுன்சிலிங் கூப்பிட மாட்டாங்க. அடுத்து நாட் காட் சான்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்துச்சுன்னு சொன்னால் இவங்களுக்கு சீட்டே இல்லை அப்படின்னு அர்த்தம். அதாவது நீங்கள் வெயிட் லிஸ்ட்டில் இருக்கலாம், இல்லைனா அடுத்த வேக்கன்சி வரும்பொழுது வரலாம். இதுதாங்க இந்த ஆஃப்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ் ரொம்ப முக்கியம், தெரிஞ்சுக்கங்க. ஸோ நிறைய பேர் சந்தேகங்கள் கேட்டதுனால சொல்லியிருக்கோம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.